ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நாலேஜ் டெக். இன்றைக்கி தேர்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பேங்க்கை யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது தெரியும். ஆக்சுவலாக பவர் பேங்க்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு, ட்ராவல் அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக பவர் பேங்க்கை யூஸ் பண்ணுறோம். அது புதுசு வாங்குறப்போ ஓகே, அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பேட்ரி டெட் ஆகிடும். நீங்கள் ஸ்டார்டிங் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் பேட்ரி எப்படி பல்ஜ் ஆகிருக்குன்னு. நல்லா பாருங்கள். இதுதான் இன்றைக்கி பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அகைன் இதை ஒர்க் ஆக வைக்க போகிறோம். இந்த கண்டிஷன்லாம் என்கிட்ட வந்தது. ஆக்சுவலாக இது பேட்ரி பல்ஜ் ஆகிறதுனால தான் ஒர்க் ஆகலை. இப்போது அதை ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ப்ளஸ்ஸோட கான்டாக்டை டீசால்டர் பண்ணியாச்சு. இப்போது மைனஸோட கான்டாக்டையும் டீசால்டர் பண்ணிவிட்டு பேட்ரி அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன் பேட்ரி அதோட ஒட்டி வச்சுருக்காங்க, டபுள் டேப் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க. இப்போது அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேட்ரி அதுலேருந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக இந்த பேட்ரியெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த பேட்ரிலாம் சம்டைம் வெடிக்கவும் செய்யும். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி ரிமூவ் பண்ணுறது பெட்டர். நான் ஸ்க்ரூ ட்ரைவரில் ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் ரிமூவ் பண்ணும்போது சம்டைம் வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சாஃப்டாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த பல்ஜான பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு மல்டிமீட்டர் எடுத்து அதோடய வோல்டேஜ் செக் பண்ணலான்னு மல்டிமீட்டர் எடுத்தேன். செக் பண்ணால் அதுலேயும் 2 வோல்ட் காமிக்குது கைஸ். பல்ஜான பேட்டரிலையும் 2 வோல்ட் காமிக்குது. பாருங்கள், நான் செக் பண்ணுறேன். நீங்கள் அந்த 2 வோல்ட்டு வரதை நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தீங்களா, 2.660 வோல்ட் இருக்குது. இதை நம்ம வேறு ஏதாச்சும் லோ வோல்டேஜ்க்கு இல்லை வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இது பேட்ரி டெட்டு ரொம்ப உப்பி இருக்கிறதால, பல்ஜாக இருக்கிறதால நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இதை டைரெக்டாக டஸ்ட்பினில் தூக்கி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணி அதுக்கு இப்போ ஏன் அதை ரிசர்வ் பண்ண போறியா அப்படின்னா, இல்லை, இதை ஜஸ்ட்டு டெஸ்டிங் பர்பஸ்க்காக, போர்டெல்லாம் ஒர்க் ஆகுதா, சார்ஜிங் ஆகுதான்றதுக்காக, ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக இந்த பேட்டரியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, 36 வோல்ட், 36 சார்ஜ் ஆகுது. உடனே டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஏன் ஆனால் பேட்டரியில் வோல்டேஜ் அதிகமாக இல்லை. ஸோ பேட்ரி ட்ரெயின் ஆகிருக்கு. அதனால் சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போது என்கிட்ட அதே மாதிரி பல்ஜான மாதிரியே ஸ்லிம் டைப் பேட்ரிஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்ரிஸ் நான் சால்டர் பண்ணி, ஒரு 2 பேட்ரி என்கிட்ட இருக்குது. அந்த 2 பேட்டரியும் நான் சால்டர் பண்ணி இதுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரியில் சால்டர் பண்ணியாச்சு, ப்ளஸ் மைனஸ்க்கும். அதே மாதிரி இன்னொரு பேட்டரிக்கும் சால்டர் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் பேரலல் பண்ண போகிறேன். சீரீஸ் பண்ணக்கூடாது கைஸ், பேரலல் தான் பண்ணணும். சீரீஸ் பண்ணால் என்ன அப்படின்னா, ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் 4 வோல்ட். சீரீஸ் பண்ணிங்கன்னா அது 8 வோல்ட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் சீரீஸ் பண்ணக்கூடாது, அதை பேரலல் தான் பண்ணணும். ஸோ நான் அதை அதுக்கு வந்த டெர்மினலை வச்சு அதை பேரலாக சால்டர் பண்ண போகிறேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அந்த சால்டர் வைக்கிறது அதெல்லாம் பொறுமையாக தான் வைக்க முடியும். நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா அது எப்போவுமே ஃபாஸ்ட்டாக எப்போவுமே ஒரு எக்யூப்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பொறுமையாக நிதானமாக தான் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். இன்கேஸ் அது ஷார்ட் ஆச்சுன்னா அதோட இம்பேக்ட் பெருசாக இருக்கும். ஸோ அதை சால்டர் பண்ணி அதை இன்னொரு பேட்டரி கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஏன்டா செக் பண்ணுறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சால்டர் பண்ணும்போது இன்டர்னலாக ஆல்ரெடி ஒரு சால்டர் இருக்கும். இது மேலே இருக்க ஒரு லேயரோட சால்டராக இருந்தால்
அது ரிமூவ் ஆகிட்டு இருந்தால் நமக்கு தெரியாது. நம்ம வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறப்போ ஒரு பேட்டரியில் ஒர்க் ஆகிருந்தால் கூட வேஸ்ட்டு தான். அப்போ 2 பேட்டரியும் வோல்டேஜ் ஒர்க்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்து தான் கனெக்ட் பண்ணணும். அதனால் 2 பேட்டரியும் வோல்டேஜ் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேட்டரியில் சால்டர் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 3வது பேட்டரி. எனக்கு அந்த டைமில் 3 பேட்டரி வைக்கிறப்போ கேப் இருந்துச்சு. ஆனால் அதை க்ளோஸ் பண்ணுறப்போ எனக்கு கேப் கிடைக்கல. ஸோ அதனால் அதை 3 பேட்டரி வைக்கலாம் ஒரு ஐடியாவில் 3 பேட்டரி வச்சு சால்டர் பண்ணலான்னு வச்சு டெஸ்ட் பண்ணேன். 2 பேட்டரி தான் இருக்குது. பேட்டரி எங்கடான்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு இதை பார்த்து 2 பேட்டரி ஈஸியாக சால்டர் பண்ணிட்டேன். இதை வச்சு பவர் பேங்க்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரெண்டு பேட்டரியும் சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. சால்டர் முடிச்சிட்டதுக்கப்புறம் அகைன் மல்டிமீட்டர் வச்சு வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்டா ஒவ்வொரு டைமும் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா நம்ம பண்ணுற சால்ட்ரிங் சம்டைம் இன்டர்னலாக ரிமூவ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுறதுக்கு தப்பே இல்லை. அதனால் மறுபடியும் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ்ஸு மைனஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அதில் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்ற ஒரு இண்டிகேஷனும் இல்லை. ஸோ அதனால் அதை செக் பண்ணி எது ப்ளஸ் எது மைனஸ்னு வச்சு செக் பண்ணியாச்சு. இப்போது இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம்னு சொல்லி கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து ப்ளஸ் டெர்மினல்லையும் மைனஸ் வந்து மைனஸ் டெர்மினல்லையும் சால்டர் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. அதே போல் மைனஸையும் சால்டர் பண்ணணும். மைனஸுக்கு லெட்டு கோட் ஆகலை. அதனால் அகெயின் நம்ம வந்து அதுக்கான லெட் கோட் பண்ணிவிட்டு சால்டர் பண்ணிடலான்னு லெட் கோட் பண்ணியிருக்கேன். இப்போது சால்டர் பண்ணிடுவோம். சால்டர் பண்ணியாச்சு. இப்போது இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத லாஸ்ட் டைம் எப்படி நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி செக் பண்ணமோ அதே போல் இந்த வாட்டியும் நான் சொன்னலை 3 பேட்டரி வைக்கலான்னு ஐடியா வச்சுருக்கேன். அதுக்காக இது வச்சு செக் பண்ணேன். இது வந்து ஃபிட் ஆகலை. அதனால் 2 பேட்டரியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டு போயிருந்தேன். ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ அதை செக் பண்ணுறப்போ எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா 34 நக்கப்போ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது இந்த பவர் பேங்க்கில் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பாருங்கள், இப்போ 3 பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கா. நான் அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக ஒரு பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ மேலே அந்த வர பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது பேட்டரி பண்ணிட்டேன். இதை வந்து எப்படி பேஸ்ட் பண்ணுவேன்? இதுக்கு என்கிட்ட வந்து டபுள் சைடு டேப் ஒன்று இருக்குது. இது வந்து செல்லோ டேப் மாதிரி மெலிசாவே தான் இருக்கும். நம்ம கடையில் வாங்குறப்போ பல்ஜாக ஒரு டேப் வாங்குவோம் பார்த்தீங்களா, டபுள் சைட் டேப். அது போல் இல்லாமல் இது வந்து மெலிசா டபுள் சைடு ஒட்டுற மாதிரியும் இருக்கும். இது மொபைல் ஷாப்ஸில் மேக்ஸிமம் கிடைக்கும். பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொன்னல, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 34 சார்ஜ் ஏறது உங்களுக்கும் தெரியும். மேலே பார்க்கிங்களா 35 வந்துடுச்சு. அதுக்குள்ளேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்றால ஃபாஸ்ட்டாக இதுவாகுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேட்ரி க்ளோஸ் பண்ணால் வேலைக்கு ஆகலை அப்படின்றதுக்காக இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணியாச்சு. டபுள் டேப் பாருங்கள், அந்த டபுள் டேப் அந்த ரெட் கலரில் காமிச்சு பார்த்தீங்களா, அதை டபுள் டேப். அதை எப்படி கட் பண்ணி எந்த மாதிரி நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு சென்டராக வச்சுட்டு அப்போ தான் பேட்ரி அகைன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு.
ஒட்டியாச்சா? அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை பிரிச்சோன்னா அகைன் அது ஒரு டேப்பாகும் ஒர்க் ஆகும். பிரிச்சிட்டோமா? இப்போ அது டேப் மாதிரியே தெரியுதுங்களா? அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி செகண்ட் லேயருக்கும் போட்டு செக் பண்ணிவிட்டேன். இப்போது அதை டவுன் சைட்லேயும் ஓட்டணும்ல, அதுக்காக அகெயின் நம்ம வந்து 2 டேப்பை கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு பக்கமாகவும், அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் ஒரு பக்கமாகவும் நம்ம அந்த டேப்பை ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு அதில் எப்படி பீல் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பேட்ரி பீல் பண்ணி ஒட்டணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுக்கும் பீல் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் டபுள் டேப்பை பீல் பண்ணுறதுக்கு. நம்ம பீல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதாகணும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக தான் செய்யணும். வேகமாக செய்யக்கூடாது. பீல் பண்ணி அதை கூட பேஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்டா முன்னாடின்னு தள்ளிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக அதை முன்னாடி வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாமா இல்லை பேக்கில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாமா பார்த்தேன். கடைசியில் பேக்கில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா முன்னாடி வச்சுனா போர்டில் சம்டைம் இடிச்சிடுதுன்னா கனெக்ஷன் மிஸ்மேட்ச் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பின்னாடி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். போட்டாச்சு. சார்ஜும் ஆகுது. 41% இருந்துச்சா, 42%. சார்ஜ் ஃபாஸ்ட்டாகவும் ஆகுது, குயிக்காகவும் ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் சப்போர்ட் ஆகுது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஏ நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.